இந்த சைடு பாருங்க காங்கி காளைகள் இருக்குது. இந்த பூரா வெள்ள கோயில் இருக்கிறேன் நான். வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறேங்கம்மா இறங்கி. கொஞ்சம் தூரம் உள்ள நடக்கணும். சைடு பனைமரம் எல்லாம் இருக்குது பாருங்க. இது இட்டேரி. இழந்த மரம். இதெல்லாம் ஆண் பனை மரம். இங்க இந்த இது வந்து ஆண் பனை மரம். ஜூம் பண்றேன் பாருங்க. அந்த சைடு இருக்கிறது பெண் பனை மரம். இதுலதான் நொங்கு பிடிக்கும். இதுல நொங்கு வராது. வேலி எல்லாம் பாருங்க. அந்த சைடு எல்லாம் தோட்டம். ஆண் பனை மரத்துலேயுமே பதநீர் எடுப்பாங்க. அந்த பூ பூக்கும் போது அந்த பூவை சீண்டி விட்டு அதிலிருந்து பதநீர் எடுப்பாங்க. பெண் பனை மரத்தில் அந்த நொங்கு காய்க்கிறத சீண்டி விட்டு பதநீர் எடுப்பாங்க. பதநீர் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, நல்லது. அதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, சுண்ணாம்பு சத்து எல்லாமே இருக்குது, குடிக்கலாம். எவ்வளோ ஒரு பசுமையாக அழகாக இருக்குது பாருங்க. இந்த வருஷம் சோளம் போடுவாங்க. இந்த தடவை போடலை, ஜொன்னை போடலை. அந்த கீரை மொட்டிலே காய் இருக்குது பாருங்க. முடக்கத்தான் கீரை காய். சின்ன வயசுல இது வெடிச்சு வெடிச்சு விளையாடுவோம். அந்த சைடு ஒரு கம்பெனி இருக்குது, நூல். இங்கிருந்து தான் பனியல் கம்பெனிக்கெல்லாம் நூல் போகும். என் ஃப்ரெண்டு வீடு அந்த பக்கம் தான் இருக்குது. எங்கள் வீடு அந்த பக்கம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் தான். அந்த சைடு நாட்டராயன் சுவாமி டெம்பிள் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. நிறைய பக்தர்கள் வர்றாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து நைட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில் அதிகாலையிலேயே அந்த கோவிலில் நாட்டராயன் நாச்சிமுத்து சுவாமிக்கு பூஜை நடக்கும். அந்த புதன்கிழமை காலையில் நம்ம அந்த சுவாமி தரிசனம் பண்ணோம்னா நம்மளுக்கு சகல செல்வங்கள் கஷ்டங்கள் நீங்குங்கிறது ஐதீகமாக நம்புகிறாங்க இன்னுமே. அது மாதிரி நடக்கிறது. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், காங்கேயம் வட்டம், வெள்ளகோவில். அங்கிருந்து பாப்பம்பாளையத்திலிருந்து கிழக்கு ஒரு ரோடு பேர் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, கிழக்காலவாங்க அப்படின்னு. சைடு இங்கே காங்கி காலையெல்லாம் நிறைய மேயும். 2 வீட்டுக்கு போகலாமான்னு தெரியல. அதான் அங்கே ஸ்ட்ரீட்டாக பாருங்கள், ஒரு மாடு வீடு இருக்குதுங்களா, அதுதான் எங்கள் ஃப்ரெண்டோட வீடு. வீடு மண்டபம். வாரம் இந்த கோவிலுக்கு கருப்பணசாமி கோவில் நாட்டராம் கோவிலுக்குள்ளேயே இருக்குது. கோழி இருக்கிறவங்க இருப்பாங்க, கெடா வெட்டுறவங்க வெட்டுவாங்க. இப்பெல்லாம் நம்ம கோவிலுக்கு முதல்ல நம்ம கோழி அறுத்து சாமிக்கு சுடுபானம் எல்லாம் வைப்போம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஆடு கோழி அறுத்தா அப்பவே எடுத்துட்டு கிளம்பிடணும். அதான் நிறைய கோவில் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருச்சு. இந்த நம்பர் நோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு நாள் வந்தால் இந்த மண்டபத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். காது குத்து, உப்பு நீராட்டு விழா, திருக்கோவில் விஷயங்களுக்கு வாடகைக்கு விடப்படும். இங்கே வாய்க்காலில் தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க, தெரியல, பார்க்குறேன். மாடு பாருங்க, எல்லாமே காங்கி காலை தான். நான் ஆடெல்லாம் அந்த பக்கம் மேயும் காணும். வாய்க்காலில் தண்ணி போகுதுன்னு தெரியல. இங்கே ஒரு வாய்க்கால் இருக்கு. இதெல்லாம் தோட்டம் தான், தண்ணி போகல. மெயின் வாய்க்காலில் போயிட்டு இருக்குது. இந்த வாய்க்காலில் தண்ணி வரல. ஒரு வேளை நின்றுச்சான்னு தெரியலைங்க.
கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வாய்க்கால், தோட்டத்துக்கு தண்ணி வச்சிருக்கு. தை மாதம் வந்திருக்கும். இந்த வருஷம் வந்துச்சான்னு தெரியல. அதான் இப்போ 2 வீடு அந்த பக்கம் தான் இருக்கு. அவனும் கோயம்புத்தூருக்கு தான் வர்றான் படிக்க. 2 பேரும் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்போம். நேற்று கூட ஒன்றாதான் பஸ்ஸில் வந்து அவள் காங்கேயத்தில் இறங்கி மாறி போனான். நான் இங்கே திருப்பூர் வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் பாட்டி இருந்தாங்க, இப்போ பாட்டி இறந்துட்டாங்க. அதனால் இங்கே அதிகமாக வர்றது போகிறது எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா இருந்துக்கிட்டு சரி இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வா, போய் பார்த்துட்டு அப்படின்னாங்க. அதான் கிளம்பி வந்துட்டேங்க. அதிகமாக கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் அங்கே அதிகமாக குப்பை போட மாட்டாங்க. இங்கே ஒரு 2 3 மது அருந்துபவர்கள் அப்படியே சாப்பிட்டு பாட்டிலு கிளாஸு எல்லாம் அப்படியே போட்டு போயிடுறாங்க. ஸ்நாக்ஸ் கவர் எல்லாமே. இதுதான் கறிக்கடை கிராம சைடு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கறி வெட்டுவாங்க. கிராம கூட்டம் போகிற இங்கே தான் இருக்கும். கூறு போடுவாங்க, பவத்து கூறு. இது ஊஞ்ச மரம், அரப்ப மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அரப்ப மரம் தான். இந்த சைடு சப்பாத்தி கல்லி செடி இருக்குது, வாங்க காட்டுறேன். சப்பாத்தி கல்லி செடி தெரியுதுங்களா? நாட்டாங்கோயில் போர்டு. இந்த ஊர் பேர் அதுதான், நாட்டராயன் கோயில். 8 நிமிஷம் ஆச்சு. வாங்க அந்த செடியை காட்டிட்டு கட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீடு என்ன கொஞ்சம் தூரம் தான், உள்ளே போகணும். ஒரு 2 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். களிச்செடி இது. இந்த செடியோட பரிதாபங்கள் நாங்கள் பட்ட பாடு இருக்குதே, அது சொல்கிறேன் கேளுங்க. வந்து சப்பாத்தி கள்ளிப்பழம் சிவப்பு கலரில் இருக்கும். அதான் இப்போ தான் எல்லாம் பழுக்க ஆரம்பிக்குது. இதில் முள் இருக்குங்க, பார்த்து சாப்பிடணும். இந்த முள் தொண்டையில் பட்டுச்சுன்னா பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் பழுத்து காஞ்சிருச்சு. முள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழம் தெரியுதுங்களா? இது சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. முள் இருக்கும், அது எடுத்து கல்லில் உரைச்சிட்டு அந்த முள்ளெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு துணியில் தொடச்சிட்டு அப்புறம் பிச்சு சாப்பிட்ணும். முள் ஏறினா வராது, ரொம்ப வலிக்கும். எனக்கு ஒரு தடவை கையில் நாக்கில் குத்திடுச்சு சாப்பிடும்போது. சின்ன வயசில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தது. இந்த பிரண்டை எல்லாம் இருக்குது. இது பாலை மரம். வீடு நம்ம அஸ்திவாரம் போடும்போது நட்டுவோம் இல்லைங்களா, அந்த செடி தான் அது. இப்படித்தான் கிராம சைடு இன்னுமே ஆடு மாடு மேய்க்கிறது பழமை மாறாத முறைகள் தான். இன்னும் நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டே தான் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். இதான் கோவில் தேவஸ்தானம் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன்.